ஆமாடி தாரா, நான் கடனுக்குத்தான் வாங்கிட்டு வந்தேன். மாதம் வட்டி கட்டணும். இப்போ நீ ஒத்துக்கிட்டா நம்ம குடும்பம் கஷ்டமில்லாமல் முடிஞ்சிடும். அம்மா மாலதியின் குரல் வீட்டையே அதிர வைத்தது. தாரா அதிர்ச்சியுடன் நின்றாள். அம்மா, என்ன சொல்றீங்க? யாருக்காக இந்த கடன்? உனக்காகத்தான். நீ பெரிய நடிகையா வருவேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அதை விடக்கூடாது. தாராவின் கண்களில் கண்ணீர் மிதந்தது. அம்மா, நான் எத்தனை தடவை சொன்னேன், எனக்கு அந்த துறையில் விருப்பமே இல்லை. நான் சாதாரணமாக வேலை பார்த்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுல தான் சந்தோஷம். ஆனால் மாலதிக்கு அது கேட்கவே இல்லை. அந்த வீட்டில் படுக்கையிலேயே கிடந்தவர் தாராவின் அப்பா ராமநாதன். ஒரு காலத்தில் மிகவும் உழைப்பாளி. ஆனால் 2 வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட உடல்நல பிரச்சனையில் வேலை செய்ய முடியாமல் போனார். வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் தாராவின் தோள்களில் விழுந்தது. காலை வேலை, மாலை வீடு, இரவு அப்பாவை கவனித்தல். அவளது வாழ்க்கை முழுவதும் தியாகங்களால் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த தியாகங்களை யாரும் பார்க்கவில்லை. அவள் சம்பாதித்த பணத்தில் வீட்டு வாடகை, மருந்து செலவு, மின் கட்டணம், கடன் தவணை எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் மாலதியின் ஆசைகள் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றன. ஒரு நாள் பெரிய வாழ்க்கை வாழணும், பெரிய காரில் போகணும், எல்லாரும் பார்த்து பொறாமைப்படணும். அதுதான் அவளது கனவு. அந்த கனவுக்காகத்தான் இன்று இந்த புதிய பிரச்சனையை வீட்டுக்குள் கொண்டு வந்திருந்தாள் தாரா. தாரா அதிர்ச்சியுடன் கேட்டாள், எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க? மாலதி சற்று தயங்கினாள். பின்னர் மெதுவாக சொன்னாள், 10 லட்சம். அந்த ஒரு வார்த்தை தாராவின் காதுகளில் மின்னல் போல விழுந்தது. என்ன, 10 லட்சமா? அம்மா, நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுதான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு வந்திருக்கும் போது பயன்படுத்திக்கணும். எனக்கு அந்த வாய்ப்பு வேண்டாம், ஆனால் எனக்கு வேண்டும். அந்த வார்த்தை தாராவை மௌனமாக்கியது. சில நிமிடங்கள் வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. பின்னர் தாரா மெதுவாக பேசினாள். நான் என் விருப்பத்துக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன். இந்த பணத்தை திருப்பி கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்து நம்ம கடனை அடைக்கலாம். மாலதியின் முகம் உடனே மாறியது. நீ என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா? அம்மா, நான் எதிர்த்து பேசலை. நம்ம குடும்பத்தை காப்பாற்றத்தான் முயற்சி பண்ணிறேன். ஆனால் அந்த வார்த்தைகள் மாலதியின் காதுகளில் விழவில்லை. தாரா மனவேதனையுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். பேருந்தில் அமர்ந்தபடியே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். வீதியில் ஓடிக்கொண்டிருந்த மக்கள், பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள், கடைக்காரர்கள், அனைவருக்கும் ஒரு வாழ்க்கை இருந்தது, ஒரு நிம்மதி இருந்தது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சோதனைகள் நிரம்பி இருக்குது என்று எண்ணினாள். அவளது கண்களில் கண்ணீர் மீண்டும் நிரம்பியது. அதை யாரும் பார்க்காதபடி துடைத்து கொண்டாள். அலுவலகம் வந்ததும் தாராவுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. அனைவரும் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் ரகசியமாக பேசி கொண்டிருந்தார்கள். தாரா எதுவும் புரியாமல் உள்ளே சென்றாள். அப்போது மேனேஜர் சுந்தர் அவளை அழைத்தார். தாரா, கொஞ்சம் உள்ளே வா. அவரது முகம் வழக்கம்போல் இல்லை, மிகவும் சீரியஸாக இருந்தது. தாராவின் இதயம் வேகமாக துடித்தது. சார், என்னாச்சு? சுந்தர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு ஆழ்ந்த மூச்சு விட்டார். உன்னோட அம்மா காலையில் இங்கே வந்திருந்தாங்க. தாரா அதிர்ச்சி அடைந்தாள். அம்மாவா? ஆமாம், ரொம்ப கோபமாக பேசிட்டு போனாங்க. நீங்கள் என்னை வேலை செய்ய விடுறதுனால தான் அவளோட எதிர்காலம் பாதிக்குதுன்னு சொன்னாங்க. தாரா தலை சுற்றியது போல உணர்ந்தாள். சார், நான் எதுவும் தெரியாமல் இருக்கேன். எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நிலைமை வேறு மாதிரி இருக்குது. மேலிருந்து எனக்கு அழுத்தம் வந்திருக்கு. கொஞ்ச நாள் வேலைக்கு வராமல் இருக்க முடியுமா? அந்த வார்த்தை தாராவின் மனத்தை நொறுக்கியது. சார், இந்த வேலையை நம்பித்தான் என் குடும்பம் இருக்குது. எனக்கு இந்த வேலை ரொம்ப தேவை. சுந்தரின் கண்களிலும் வருத்தம் தெரிந்தது. நான் புரிஞ்சுக்கிறேன் தாரா, ஆனால் இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியல. அந்த நிமிடத்தில் தாராவுக்கு உலகமே இருண்டு போனது. வீட்டில் கடன், அப்பாவின் உடல்நிலை, இப்போது வேலைக்கும் ஆபத்து, எல்லாமே ஒரே நேரத்தில் அவள் மேலே விழுந்தது. அவள் மெதுவாக அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தாள். வெளியில் மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழை துளிகள் போலவே அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்போது அவளது மொபைல் ஒலித்தது. அறிமுகமில்லாத எண். ஹலோ. மறுமுனையில் ஒரு முதியவரின் குரல். மகளே, நீ தாராதானே? ஆமாம். நீங்கள் யார்? உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு உண்மை எனக்கு தெரியும். தாரா அதிர்ச்சி அடைந்தாள். என்ன உண்மை? உன் அப்பாவை பற்றிய உண்மை. அந்த வார்த்தையோடு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மலையில் நின்றபடியே தாரா உறைந்து போனாள். அவளது அப்பாவை பற்றிய எந்த உண்மை? அந்த மர்மமான முதியவர் யார்? அவருக்கு தன் குடும்பத்தை பற்றி எப்படி தெரியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடி தாரா அடுத்த அடியை எடுக்க தயாரானாள். மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. தாராவின் கை இன்னும் செல்போனையே பிடித்திருந்தது. உன் அப்பாவை பற்றிய உண்மை. அந்த ஒரு வாக்கியம் அவளது மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. யார் இவர்? அப்பாவை பற்றி என்ன சொல்ல போறார்?
அவள் உடனே அந்த எண்ணுக்கு மீண்டும் அழைத்தாள். இந்த எண் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது என்று அந்த பதில் அவளது பதற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அவள் நேராக வீட்டிற்கு புறப்பட்டாள். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் மாலதி வழக்கம் போல் கோபமாக காத்திருந்தாள். என்னடி, வேலை முடிஞ்சு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியா? தாரா அமைதியாக பார்த்தாள். அம்மா, என் வேலை போயிடுச்சு. மாலதியின் முகத்தில் ஒரு நொடி அதிர்ச்சி தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அதுதான் நல்லது, இப்போ வேற யோசனை இல்லாமல் நான் சொல்றதை கேட்பேன். தாராவின் மனம் முடிந்து போனது. அம்மா, நான் வேலை இல்லாமல் எப்படி இந்த வீட்டை நடத்துறது? அதை நான் பார்த்துக்கிறேன். எப்படி? அதுக்குத்தான் அந்த வாய்ப்பு. தாரா ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவள் நேராக அப்பா ராமநாதன் படுத்திருந்த அறைக்குள் சென்றாள். அப்பா. ராமநாதன் மெதுவாக கண்களை திறந்தார். தன் மகளின் அழுகையை பார்த்ததும் அவரது கண்களும் கலங்கின. பேச முடியவில்லை. ஆனால் நடுங்கும் கையால் தாராவின் கையை பிடித்தார். அந்த தொடுதலே நான் இருக்கேன் என்று சொல்லும் ஆறுதலாக இருந்தது. அப்போது தலையணையின் கீழே இருந்த ஒரு பழைய உரை கீழே விழுந்தது. இது என்ன? தாரா எடுத்து பார்த்தாள். அதில் தாராவிடம் மட்டும் கொடுக்கவும் என்று எழுதப்பட்டிருந்தது. அவள் அதிர்ச்சியுடன் உரையை திறந்தாள். உள்ளே ஒரு பழைய புகைப்படம். அதில் இளம் வயதில் இருந்த ராமநாதன், அவருடன் நின்றிருந்த இன்னொரு மனிதர், இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர். பின்னால் ஒரு பலகை, அருள் கட்டளை குழந்தைகள் இல்லம். புகைப்படத்துடன் ஒரு சிறிய கடிதமும் இருந்தது. தாரா ஒரு நாள், இந்த கடிதம் உன் கையில் கிடைத்தால் நான் சொல்ல முடியாத உண்மையை நீ தேடி போக வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று அர்த்தம். அவளது இதயம் வேகமாக துடித்தது. இந்த புகைப்படத்தில் இருக்கும் மனிதரை கண்டுபிடி. அவர் பெயர் சிவகுமார். அவர்தான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அந்த இரவு தாராவுக்கு தூக்கமே வரவில்லை. மறுநாள் காலையில் அவள் அந்த முகவரியை தேடி புறப்பட்டாள். பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு அந்த பழைய குழந்தைகள் இல்லம் இருந்த இடத்திற்கு சென்றாள். ஆனால் அது இப்போது பூட்டப்பட்ட பழைய கட்டிடமாக மாறியிருந்தது. அருகில் இருந்த வயதான காவலாளியிடம் கேட்டாள். இங்கு முன்னாடி சிவகுமார் என்பவர் இருந்தாரா? அவர் சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்தார். நீ ராமநாதன் மகளா? தாரா அதிர்ச்சி அடைந்தாள். உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் முகம் அப்படியே அவரை போல இருக்கு. அவர் உள்ளே சென்று ஒரு பழைய பெட்டியை எடுத்து வந்தார். அதில் ஒரு டைரி. இதை என்கிட்ட கொடுத்து வைத்துட்டு போனார். ராமநாதன் மகள் வந்தா மட்டும் கொடுங்கன்னு சொன்னார். தாராவின் கைகள் நடுங்கின. அவள் டைரியை திறந்தாள். முதல் பக்கத்தில், தாரா, நீ எங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அதிசயம். அடுத்த வரியை படித்தவுடன் அவளது கண்கள் பெரிதாகின. நீ ராமநாதன் மற்றும் மாலதியின் சொந்த மகள் இல்லை. டைரி அவளது கையிலிருந்து கீழே விழுந்தது. உலகமே நின்றது போல இருந்தது. இது எப்படி முடியும்? அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதே நேரத்தில் ஒரு கார் வேகமாக வந்து அவள் அருகே நின்றது. அதிலிருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் இறங்கினார். தாரா. அவளது பெயரை அழைத்தார். நான் சிவகுமார். தாரா பேச முடியாமல் நின்றாள். சிவகுமார் மெதுவாக சொன்னார். நீ படித்தது உண்மைதான், ஆனால் அது முழு உண்மையும் இல்லை. உன் பிறப்புக்கு பின்னால் இன்னும் பெரிய ரகசியம் இருக்கு. அவர் அந்த வார்த்தையை சொன்னதும் தூரத்தில் நின்றிருந்த ஒருவர் அவர்களை மறைந்து கவனித்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் பதட்டமும் கோபமும் கலந்திருந்தது. அவர் உடனே யாருக்கோ தொலைபேசியில் அழைத்தார். சார், தாராவுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இனிமேல் அவளை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த அழைப்பை கேட்காமல் தன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப்போகும் உண்மையை நோக்கி தாரா முதலடியை எடுத்தார். முழு உண்மை இன்னும் உனக்கு தெரியவில்லை, சிவகுமார் மெதுவாக சொன்னார். தாராவின் கண்கள் கலங்கின. தயவு செய்து இனிமேல் எதையும் மறைக்காதீங்க. சிவகுமார் அருகிலிருந்து பூங்கா இருக்கையில் அமர சொன்னார். சில நொடிகள் அமைதியாக இருந்த அவர் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டு பேச ஆரம்பித்தார். 23 வருடங்களுக்கு முன் ஒரு மழை இரவு, எங்கள் குழந்தைகள் இல்ல வாசலில் ஒரு பெண் உன்னை தூக்கி கொண்டு வந்து மயங்கி விழுந்தாள். தாராவின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த பெண்ணின் கையில் ஒரு சிறிய வெள்ளி காப்பும் ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில், என் குழந்தையை பாதுகாப்பாக வளர்த்திடுங்கள், சரியான நேரம் வரும்போது அவளுக்கு உண்மையை சொல்லுங்கள், அவ்வளவுதான் எழுதப்பட்டிருந்தது. அந்த பெண் யார் என்று தெரியலையா? தாரா அவசரமாக கேட்டார். சிவகுமார் மெதுவாக தலையசைத்தார். அவருக்கு நினைவு திரும்புவதற்கு முன்பே மருத்துவமனையிலிருந்து யாரோ அழைத்து சென்று விட்டார்கள். தாரா அதிர்ச்சி அடைந்தார். அப்போ என் அம்மா யார்? அதுதான் எங்களுக்கும் தெரியவில்லை. அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர். அப்போ ராமநாதன் அப்பா? சிவகுமார் சிரித்தார். உன் அப்பா இரத்த உறவால் இல்லை என்றாலும் மனசால் உண்மையான அப்பா. அவரும் மாலதியும் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் தவித்தவர்கள். அதனால்தான் சட்டப்படி அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி
உன்னை தத்தெடுத்தார்கள். தாரா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். அப்போ அம்மா ஏன் இப்படி மாறிட்டாங்க? சிவகுமார் முகம் சோகமானது. அவங்க ஆரம்பத்தில் இப்படி இல்லை. வாழ்க்கையில் நடந்த சில தவறான முடிவுகளும் கடன்களும் பேராசையும் அவர்களை மாற்றிவிட்டது. அந்த நேரத்தில் தாராவின் செல்போன் ஒலித்தது. அழைத்தது அக்கம் பக்கத்து வீட்டு பாட்டி. தாராம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு வா, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. தாரா பதறி போனார். அவளும் சிவகுமாரும் உடனே வீட்டிற்கு புறப்பட்டனர். வீட்டின் முன் கூட்டம். ஆம்புலன்ஸ் நின்றிருந்தது. தாரா ஓடிக்கொண்டு உள்ளே சென்றார். ராமநாதன் கண்களை திறக்க போராடி கொண்டிருந்தார். தாராவை பார்த்ததும் அவர் நடுங்கும் கையால் சைகை செய்தார். அவர் பேச முடியவில்லை. ஆனால் தலையணைக்கு கீழே இருந்த ஒரு சாவியை எடுத்து கொடுத்தார். அதனுடன் ஒரு வார்த்தை மட்டும், லா. அவ்வளவுதான். அவரது குரல் நின்றுவிட்டது. தாரா கதறி அழுதார். மருத்துவர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சாவியுடன் ஒரு சிறிய குறிப்பு கட்டப்பட்டிருந்தது. லாக்கர் 27. இதென்ன? சிவகுமார் ஆச்சரியப்பட்டார். ராமநாதன் என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை. இருவரும் அந்த லாக்கர் இருந்த பழைய வங்கிக்கு சென்றனர். அடையாள சான்றுகள் சரிபார்க்கப்பட பிறகு லாக்கர் திறக்கப்பட்டது. உள்ளே ஒரு கோப்பு, ஒரு வெள்ளி காப்பு, ஒரு பழைய குடும்ப புகைப்படம் மற்றும் ஒரு வீடியோ பதிவு இருந்த பென்ட்ரைவ். தாராவின் கைகள் நடுங்கின. அவர்கள் அருகில் இருந்த கணினியில் அந்த வீடியோ வைத்திருந்தனர். திரையில் இளம் வயது ராமநாதன். அவர் நேராக கேமராவை பார்த்தார். தாரா, இந்த வீடியோவை நீ பார்க்கிறேனா? நான் உன்னிடம் நேரில் சொல்ல முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். அவரது கண்களில் கண்ணீர். நீ எங்களோட வாழ்க்கைக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம். ஆனால் உன்னை எங்களிடம் ஒப்படைத்தது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை. அது திட்டமிட்டு நடந்தது. தாரா அதிர்ச்சியில் உறைந்தார். யார் திட்டமிட்டது? வீடியோவில் ராமநாதன் தொடர்ந்து பேசினார். உன்னை தேடி சிலர் பல வருடங்களாக வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உன் உண்மையான அடையாளத்தை நான் மறைத்தேன். சிவகுமார் பதற்றமாக திரையை பார்த்தார். ராமநாதன், நீ என்ன சொல்ல வர்ற? அடுத்த நொடி வீடியோவில் ஒரு புகைப்படம் தோன்றியது. அந்த புகைப்படத்தில் இருந்த மனிதரை பார்த்ததும் சிவகுமார் எழுந்து நின்றார். இல்லை, இது முடியாது. தாரா குழப்பத்துடன் கேட்டார். உங்களுக்கு இவரை தெரியுமா? சிவகுமாரின் குரல் நடுங்கியது. இவர் 20 வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார் என்று உலகமே நம்பிய மனிதர். ஆனால் இவர் உயிரோடு இருக்கார்னு ராமநாதனுக்கு எப்படி தெரியும்? அதே நேரத்தில் வங்கியின் வெளியே கருப்பு நிற கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து 3 பேர் இறங்கினார். ஒருவர் மெதுவாக சொன்னார், பென்ட்ரைவ் அவங்க கைக்கு போயிடுச்சு. மற்றொருவர் பதிலளித்தார், இனிமேல் ரகசியம் வெளியே வரக்கூடாது. அவர்கள் மெதுவாக வங்கிக்குள் நடக்க தொடங்கினர். தாராவும் சிவகுமாரும் தங்களுக்கு பின்னால் உருவாகி கொண்டிருக்கும் புதிய ஆபத்தை இன்னும் உணரவில்லை. வங்கிக்குள் நுழைந்த 3 பேரை பார்த்ததும் சிவகுமாரின் முகம் வெளிரி போனது. தாரா, பென்ட்ரைவை யார்கிட்டையும் கொடுக்காதே. என்ன நடந்தாலும் அதை பாதுகாப்பாவை. தாரா எதுவும் புரியாமல் அவரை பார்த்தார். அந்த 3வரில் வயதான ஒருவர் மெதுவாக முன் வந்தார். எங்களுக்கு சண்டை வேண்டாம். அந்த பென்ட்ரைவை மட்டும் கொடுத்துட்டு கிளம்புங்க. தாரா உறுதியுடன் தலையசைத்தார். அது முடியாது. அவர் பெருமூச்சு விட்டார். உண்மை தெரிஞ்சா பல பேரோட வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். உண்மை எப்போதும் வெளியில் வரணும். தாராவின் பதில் உறுதியாக இருந்தது. சிவகுமார் உடனே தாராவை அழைத்து கொண்டு வங்கியிலிருந்து வெளியேறினார். இருவரும் நேராக மருத்துவமனைக்கு சென்றனர். ராமநாதன் இன்னும் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தார். மருத்துவர் வெளியே வந்து அமைதியாக சொன்னார், அவருக்கு நினைவு திரும்பி இருக்கிறது. ஆனால் அதிக நேரம் பேச முடியாது. தாரா ஓடிக்கொண்டு உள்ளே சென்றார். ராமநாதன் மெதுவாக கண்களை திறந்தார். தாரா. அவரது குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது. அப்பா, எதுவும் பேசாதீங்க. இல்லைம்மா, இன்னைக்கு சொல்லலைன்னா இனி சொல்ல முடியாது. தாரா அழுது கொண்டு அவரது கையை பிடித்தார். நீ எங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை, ஆனால் என் உயிரை விட நான் நேசித்த மகள். தாரா கதறினார். அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியும். ராமநாதன் மெதுவாக சிரித்தார். இன்னும் ஒரு உண்மை இருக்கு. உன்னை குழந்தைகள் இல்ல வாசலில் யாரும் விட்டு போகவில்லை. உன்னை காப்பாற்றத்தான் நாங்கள் கொண்டு வந்தாங்க. தாரா அதிர்ச்சி அடைந்தாள். யாரிடமிருந்து? சில பேரின் பேராசையிலிருந்து. அந்த நாள் நான் ஒரு குழந்தையை மட்டும் காப்பாற்றல, ஒரு உயிரோட எதிர்காலத்தையும் காப்பாற்றினேன். அவர் மூச்சு விட சிரமப்பட்டார். உன்னோட உண்மையான அம்மா கடைசி நிமிஷம் வரை உன்னை பாதுகாக்கத்தான் போராடினாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு ராமநாதன் தாராவின் கையை இறுக்கமாக பிடித்தார். பிறகு அவரது கை மெதுவாக தளர்ந்தது. மருத்துவர்கள் உள்ளே ஓடி வந்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு மருத்துவர் அமைதியாக தலையசைத்தார். தாராவின் உலகமே நொறுங்கியது. அப்பா என்ற அவளது
கதறல் மருத்துவமனை முழுவதும் எதிரொலித்தது. இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு தாரா ராமநாதனின் பெண் ஜெய்வை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். அதில் இருந்த தகவல்களின் அடிப்படையில் பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த நிதி மோசடிகள் மற்றும் சட்டவிரோத செயல்கள் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டது. சிலர் கைது செய்யப்பட்டனர், சிலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டனர். ஆனால் அந்த வெற்றி தாராவுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. ஏனெனில் அவள் இழந்தது ஒரு அப்பாவை. சில நாட்கள் கழித்து மாலதி அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். கையில் ராமநாதனின் பழைய புகைப்படம். நான் செய்த பேராசை என் குடும்பத்தையே சிதைச்சிருச்சு. அவள் கதறி அழுதாள். தாரா அருகில் வந்தாள். ஒரு நொடி அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாக சொன்னாள், அம்மா, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் இனிமேல் நல்ல விதமாக வாழ முயற்சி செய்யலாம். மாலதி தாராவின் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள். 6 மாதங்கள் கழித்து தாரா மீண்டும் வேலைக்கு சேர்ந்திருந்தாள். அவள் வார இறுதிகளில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று குழந்தைகளுக்கு தட்டச்சு, கணினி மற்றும் வாழ்க்கை திறன்களை இலவசமாக கற்றுக் கொடுத்தாள். ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை சிரிக்கும் போது அவளுக்கு ராமநாதனின் சிரிப்பே நினைவுக்கு வந்தது. அந்த நாள் குழந்தைகள் இல்லத்தின் தோட்டத்தில் ஒரு சிறுமி ஓடி வந்து கேட்டாள், அக்கா, உங்களுக்கு அப்பா இருக்காங்களா? தாராவின் கண்கள் கலங்கின. வானத்தை நோக்கி பார்த்தாள். மெல்லிய புன்னகையுடன் சொன்னாள், என் அப்பா இப்போ என்னோட நினைவுகளில் ஆள்கிறார். அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு அந்த சிறுமியின் கையை பிடித்தாள். தூரத்தில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். ஒரு மனிதன் வாழ்க்கையை விட்டு பிரிந்தாலும் அவர் விதைத்த அன்பு மட்டும் இன்னும் பல உயிர்களில் ஒளியாக தொடர்ந்து வாழ்ந்தது. தாரா தனது உண்மையான பெற்றோர் யார் என்பதை இறுதி வரை அறியவில்லை. ஆனால் தன்னை பெற்றவர்களை விட தன்னை உயிராக நேசித்த ராமநாதன் தான் அவளின் உண்மையான அப்பா என்பதை வாழ்க்கை அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.